வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம அடுத்த மாதம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வர்றதுனால அதை ஒட்டி சில மாடல் தேர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் நம்ம இந்த இதில் மொத்தம் ஒரு 100 கேள்விகள் தமிழ் வினாவிடை, தமிழ் மாதிரி வினாவிடை 100 கேள்விகள், ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, ககர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது எது? ஏ கா, பி கா, சி கை, டி கோ. சரியான பதில் ஏ கா. இதுதான் சரியான பதில். இரண்டாவது கேள்வி, காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடு. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. பி, சென்னையில் உள்ள காமராஜ் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சி, நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. டி, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் ராமநாதபுரம் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. இதுல தவறான கூற்று டி, காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் ராமநாதபுரம் இல்லம் அரசுடைமை ஆக்கப்படவில்லை. ஓகே. மூன்றாவது கேள்வி, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடுள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? ஏ, வழுநிலை, பி, மயங்கொலிகள், சி, சிறப்பு எழுத்துக்கள், டி, வாளாநிலை. சரியான பதில் பி, பி, மயங்கொலிகள். பி, மயங்கொலிகள். நான்காவது கேள்வி, வேறுபட்டதை கண்டறிக. புறநகர், வாசல், தசை, கால்வாய். இதுல வித்தியாசமானது பி, வாசல். வாசல் வித்தியாசமானது. ஐந்தாவது கேள்வி, கேணி, பெற்றம் போன்ற சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ, இயற்சொல், பி, திரிசொல், சி, வடசொல், டி, திசை சொல். சரியான பதில் டி, திசை சொல். டி, திசை சொல். ஆறாவது கேள்வி, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எது? ஏ, காலப்பெயர், பி, சினைப்பெயர், சி, பண்பு பெயர், டி, தொழிற்பெயர். சரியான பதில் டி, தொழிற்பெயர். டி, தொழிற்பெயர். ஏழாவது கேள்வி, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? ஏ, திருநாவுக்கரசர், பி, திருஞான சம்பந்தர், சி, சுந்தரர், டி, மாணிக்க வாசகர். சரியான பதில் பி, திருஞான சம்பந்தர். பி, திருஞான சம்பந்தர். எட்டாவது கேள்வி, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏ, பிரிது மொழிதல் அணி, பி, எடுத்துக்காட்டு உமை அணி, சி, இல்பொருள் உமை அணி, டி, ஏகதேச உருவக அணி. சரியான பதில் டி, ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. ஒன்பதாவது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். பி, மாணவன் தனது கையால் பரிசை பெற்றுக் கொண்டான். சி, மாடுகள் தனது தலையை ஆட்டின. டி, கன்று தனது தலையை ஆட்டியது. சரியான பதில், அதாவது தவறான கூற்று அப்படின்னா, மாடுகள் தனது தலையை ஆட்டின. மாடுகள் தனது தலையை ஆட்டின. 10வது கேள்வி, சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஏ, அம்பேத்கர், பி, பாலகங்காதர திலகர், சி, லாலா லஜபதி ராய், டி, சையத் அகமது சாதுல்லா. சரியான பதில் ஏ,
அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி உருவாக்கியவர் வந்து டாக்டர் அம்பேத்கர். 11வது கேள்வி. நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையார் தொடர்பு என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏ பெரிது மொழிதல் அணி, பி ஓமை அணி, சி இல்பொருள் ஓமை அணி, டி தற்குறிப்பேற்ற அணி. சரியான பதில் பி ஓமை அணி. பி ஓமை அணி. 12வது கேள்வி. அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 7. சரியான பதில் 5. 5. 13வது கேள்வி. அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்று அங்கு கூலி தொழிலாளராக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டார்? ஏ மலேசியா, பி தென்னாப்பிரிக்கா, சி மியான்மர், டி இலங்கை. சரியான பதில் சி மியான்மர், பர்மா. அங்க போய் தொழிலாளர்களுக்காக இந்த மாதிரி தமிழர் உரிமைக்காக போரிட்டார், பாடுபட்டார். 14வது கேள்வி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போலக்கெடும் என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? ஏ வாழ்க்கை, பி இடனறிதல், சி குற்றங்கடிதல், டி நடுவு நிலைமை. சரியான பதில் சி குற்றங்கடிதல். சி குற்றங்கடிதல். 15வது கேள்வி. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏ ஓமை அணி, பி எடுத்துக்காட்டு ஓமை அணி, சி தற்குறிப்பேற்ற அணி, டி உருவக அணி. சரியான பதில் ஏ ஓமை அணி. ஏ ஓமை அணி. பொறுத்துக. சமவெளி, புதர், மலைமுகடு, பள்ளத்தாக்கு. வேலி, ரிச், திக்கட், பிளைன். சாய்ஸஸ் ஏ 1 2 2 3 3 4 4 1, பி 1 4 2 3 3 2 4 1, சி 1 3 2 4 3 2 4 1, டி 1 3 2 1 3 2 4 4. சரியான பதில் பி 1 4 2 3 3 2 1 4 1. சோ சமவெளி அப்படின்னா பிளைன், புதர் திக்கட், மலைமுகடு ரிச், பள்ளத்தாக்கு வேலி. பள்ளத்தாக்கு வேலி அப்படியே ரிவர்ஸ். 17வது கேள்வி. செத்து இறந்த இலக்கண குறிப்பு தருக. ஏ செத்து பிளஸ் இறந்த, பி செத் பிளஸ் இறந்த, சி சே பிளஸ் இறந்த, டி செத்து பிளஸ் இறந்த. சரியான பதில் ஏ செத்து பிளஸ் இறந்த. அப்பதான் செத்திறந்த அப்படிங்கிற மாதிரி வரும். 18வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் வாணிதாசன் எழுதிய நூல் அல்லாதது எது? ஏ தமிழச்சி, பி கொடிமுல்லை, சி தொடுவானம், டி இலக்கண வரலாறு. சரியான பதில் டி இலக்கண வரலாறு. டி இலக்கண வரலாறு. 19வது கேள்வி. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின்தோல் போர்த்து மெய்ந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏ இல்பொருள் ஓமை அணி, பி எடுத்துக்காட்டு ஓமை அணி, சி சொல் பொருள் ஓமை அணி, டி இயல்பு நவிர்ச்சி அணி. சரியான பதில் ஏ இல் பொருள் ஓமை அணி. ஏ இல் பொருள் ஓமை அணி. 20வது கேள்வி. வள்ளி படித்தனள் என்பது ஏ பெருநிலை வினையெச்சம்,
பி முற்றெச்சம், சி குறிப்பு பெயரெச்சம், டி குறிப்பு வினையெச்சம். சரியான பதில் பி முற்றெச்சம். பி முற்றெச்சம். 21வது கேள்வி. மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் டேஷ் எனப்படும். ஏ சொல்லிலக்கணம், பி பொருள் இலக்கணம், சி யாப்பு இலக்கணம், டி அணி இலக்கணம். சரியான பதில் சி யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம். 22 பொறுத்துக. இன்பம் தருவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். நட்பு என்பது குன்றி மணியளவு தவறு. பெருமையை அளிப்பது செல்வம் மிகுந்த காலம். பணிவு கொள்ளும் காலமன் சிரித்து மகிழ மட்டுமன்று. பயனின்றி அழிவது பண்புடையார் நட்பு. சரியான பதில் ஏ 1 2 2 3 3 5 4 1 5. think it should be 4. B 1 3 2 4 3 5 5 2 4 2 5 1. C 1 4 1 5 2 4 3 2 4 3 5 1. D 1 3 2 1 3 5 4 2 5 5. The correct answer is C 1 4 2 4 1 5 2 4 3 2 4 3 5 1. So let's see that. Papa 1 5 இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. பண்புடையவர் நட்பு இன்பம் தருவது. இரண்டாவது, நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டும் அன்று. சிரித்து மகிழ மட்டுமன்று. 3, பெருமை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு பெருமை அளிக்கும். 4, 3, பணிவு கொள்ளும் காலம், தட் இஸ் செல்வம் மிகுந்த காலம். செல்வம் மிகுந்த காலம். 5, 1, பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். 23வது கேள்வி. நாம் ஒருவருடைய டேஷை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஏ அன்பு, பி எண்ணம், சி பண்பு, டி நிலைமை. சரியான பதில் சி பண்பு. ஒருடைய பண்பை அறிந்து, பண்பறிந்து. 24வது கேள்வி. ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது எது? ஏ எழுவாய், பி பயனிலை, சி செயற்படுபொருள், டி தன்மை பெயர். சரியான பதில் பி பயனிலை. பி பயனிலை. 25வது கேள்வி. எந்த மலரை வள்ளுவர் விருந்தினர் உள்ளதுடன் ஒப்பிடுகிறார்? ஏ குவளை, பி தாமரை, சி அனிச்சம், டி காந்தள். சரியான பதில் சி அனிச்சமலர். சி அனிச்சமலர். 26வது கேள்வி. சுதை சிற்பங்கள் இருந்ததை எதன் மூலம் அறிய முடிகிறது? ஏ சிலப்பதிகாரம், பி மணிமேகலை, சி புறநானூறு, டி திவாகாரத்தின் நிகண்டு. சரியான பதில் பி மணிமேகலை. பி மணிமேகலை. 27வது கேள்வி. பைஞ்சுதை, கருவூலம், ஆவணக் குறும்படம், செவ்வியல் இலக்கியம். இதனுடைய பொருள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், டாக்குமெண்ட், ஷார்ட் பிலிம், ட்ரெஷரி அண்ட் சிமெண்ட். ஏ 2413,
B 4321, C 2341, D 1234. The correct answer is B 4321. Painjudai is cement. Karuvulam treasury. Avana Kurumbadam document short film. Sevial Ilakyam classical literature. 28வது கேள்வி. செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? A சிவபரீட்சா, B கலைமகள், C கணையாளி, D மணிக்கொடி. சரியான பதில் A சிவபரீட்சா. A சிவபரீட்சா. 28வது கேள்வி. யாருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன? A சிற்பி பாலசுப்ரமணியம், B பேராசிரியர் மாசு அண்ணாமலை, C நாகலிங்கம், D நா பிச்சமூர்த்தி. சரியான பதில் B பேராசிரியர் மாசு அண்ணாமலை. மாசு அண்ணாமலை. 30வது கேள்வி. பெயரடை வானத் தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே பாடலை இயற்றியவர் யார்? A சுரதா, B வாணிதாசன், C பாரதிதாசன், D மு மேத்தா. சரியான பதில் B வாணிதாசன். B வாணிதாசன். 31வது கேள்வி. லாவோட்ஸ் எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவர்? A தாவோயிசம், B மார்க்சிசம், C கம்யூனிஸ்ட், D காவோவியம். சரியான பதில் A காவோவியம். A காவோவியம். 32வது கேள்வி. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனும் அறவிலை வணிகன் ஆயிலன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? A தொல்காப்பியம், B அகநானூறு, C கலித்தொகை, D புறநானூறு. சரியான பதில் D புறநானூறு. D புறநானூறு. 33வது கேள்வி. பொறுத்துக. ஓமேனி, உருவகணி, கட்டிலா கவிதை, பண்பாட்டுக் கழகம், ஃப்ரீவர்ஸ், கல்ச்சுரல் அகாடமி, மெட்டாஃபோர், ஸ்மைல். 2 4 3 1 1 2 3 4 4 3 2 1 4 3 1 2. சரியான பதில் 4 3 D 4 3 1 2. ஸோ ஓமேனி சிமிலி, உருவகணி மெட்டாஃபர், கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ், பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி. ஓகே. 34வது கேள்வி. கீழ்கண்ட எந்த நாட்டின் ரூபாய் நோட்டுகளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மலேசியா மற்றும் சிங்கப்பூர், மொரீஷியஸ் மற்றும் இலங்கை, C பர்மா மற்றும் சிங்கப்பூர், D மலேசியா மற்றும் இலங்கை. சரியான பதில் B மொரீஷியஸ் மற்றும் இலங்கை. மொரீஷியஸ் மற்றும் இலங்கை. 35வது கேள்வி. உலக தாய்மொழி நாள் எது? ஜனவரி 21, B பிப்ரவரி 21, C மார்ச் 21, D டிசம்பர் 21. சரியான பதில் B பிப்ரவரி 21. B பிப்ரவரி 21. 36வது கேள்வி. முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. A உமைத்தொகை, B உருவகம், C பண்புத்தொகை, D இணைத்தொகை. சரியான பதில் B உருவகம். B உருவகம்.
37வது கேள்வி. 1873ஆம் ஆண்டு சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார்? ஏ யமுனா, கோதாவரி, சி கிருஷ்ணா, டி கங்கா. சரியான பதில் பி கோதாவரி. பி கோதாவரி. 38வது கேள்வி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் யார்? ஏ சுந்தரர், பி மாணிக்கவாசகர், சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், டி தாய்மானவர். சரியான பதில் சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 39வது கேள்வி. கந்தவர்மனின் இயற்பெயர்? ஏ சொக்கலிங்கம், பி காத்தவராயன், சி நாகலிங்கம், டி அரங்கநாதன். சரியான பதில் சி நாகலிங்கம். சி நாகலிங்கம். 40வது கேள்வி. எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது? ஏ சேலம், பி சிவகங்கை, சி ஈரோடு, டி தேனி. சரியான பதில் ஏ சேலம். ஏ சேலம். 41வது கேள்வி. மணிமேகலை காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது? ஏ சமணம், பி சீக்கியம், சி பௌத்தம், டி ஆசிவகம். சரியான பதில் சி பௌத்தம். ஸோ மணிமேகலை பௌத்த மத காப்பியம். பௌத்த மத காப்பியம். 42வது கேள்வி. மணிமேகலை டேஷ் காதைகளை உடையது? ஏ 10, பி 20, சி 30, டி 40. சரியான பதில் சி 30. 30 காதைகளை கொண்டது. 43வது கேள்வி. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ கோமல் சுவாமிநாதன், பி வே இறையன்பு, சி மா கிருஷ்ணன், டி வைரமுத்து. சரியான பதில் மா சி மா கிருஷ்ணன். மா கிருஷ்ணன். 44வது கேள்வி. தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது எது? ஏ காங்கேயம், பி உப்பளஞ்சேரி, சி பர்கூர், டி ஆலம்பாடி மாடுகள். சரியான பதில் ஏ காங்கேயம். காங்கேயம். 45வது கேள்வி. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பலர் என்ற பாடலில் எந்த நில மக்களின் ஏறுதழுவுதல் களம் விவரிக்கப்பட்டுள்ளது? ஏ குறிஞ்சி, பி முல்லை, சி மருதம், டி நெய்தல். சரியான பதில் பி முல்லை. இட்ஸ் அபவுட் முல்லை நில மக்கள். 46வது கேள்வி. வெட்சி முதலிய புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறும் திணை எது? ஏ பொதுவியல், பி பாடான், சி கரந்தை, டி தும்பை. சரியான பதில் ஏ பொதுவியல். ஏ பொதுவியல். 47வது கேள்வி. அவன் மாணவன் எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி தொடர், பி பிறவினைத் தொடர், சி செய்வினைத் தொடர், டி பெயர் பயனிலைத் தொடர். சரியான பதில் டி பெயர் பயனிலைத் தொடர். பெயர் பயனிலை தொடர். 48வது கேள்வி.
ஈரோடு தமிழன்பனின் எந்த நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஏ. விடியல் விழுதுகள், பி. வணக்கம் வள்ளுவ, சி. ஊமை வெயில், டி. தமிழன்பனின் கவிதைகள். சரியான பதில் பி. வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ. 49வது கேள்வி. பொறுத்துக. சரிந்து ஒன்றன்பால் வினைமுற்று. உருண்டது வினைத்தொகை. இளங்கமுகு வினையெச்சம். குவிமொட்டு பண்புத்தொகை. சாய்ஸஸ்: ஏ 2 3 2 4 3 1, பி 1 3 4 2, சி 3 1 4 2, டி 1 2 3 4. சரியான பதில் சி 3 1 4 2. சரிந்து என்பது வினையெச்சம். சரிந்து வினையெச்சம். உருண்டது ஒன்றன்பால் வினைமுற்று. இளங்கமுகு பண்புத்தொகை. பண்புத்தொகை. குவிமொட்டு வினைத்தொகை. குவிமொட்டு வினைத்தொகை. ஓகே. 50வது கேள்வி. பெரியார் நடத்திய இதழ்கள்: 1 இந்தியா, 2 விடுதலை, 3 குடியரசு, 4 சூரியோதயம். ஏ 1 4, பி 1 3, சி 2 3, டி 2 4. சரியான பதில் சி 2 3. தட் இஸ் விடுதலை மற்றும் குடியரசு 2 3. 51வது கேள்வி. சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கு எத்தனை வகை ஆடல்கள் தெரிந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது? ஏ 10, பி 11, சி 12, டி 13. சரியான பதில் பி 11. 11 ஆடல்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஏ தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. டி இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. சி தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை தப்பு ஆட்டம். டி இந்த கலை வேட்டி கட்டியும் தலையில் இடையிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடனும் நிகழ்த்தப்படுகிறது. சரியான பதில் பி தட் இஸ் பொருந்தாதது. இவ்வாட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபாக உள்ளது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ராங். 53வது கேள்வி. இசைக்கலைஞர்கள் 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு காணப்படுகிறது? ஏ மதுரை, பி தஞ்சாவூர், சி திருப்படை மருதூர், டி திண்டுக்கல். சரியான பதில் சி திருப்புடை மருதூர். சி திருப்புடை மருதூர். 54வது கேள்வி. தேவர் அனையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தலொழுகான். இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது? ஏ ஓமை அணி, பி வேற்றுமை அணி, சி வஞ்சி புகழ்ச்சி அணி, டி சொற்பொருள் பின் வருநிலை அணி. சரியான பதில் சி வஞ்சி புகழ்ச்சி அணி. சி வஞ்சி புகழ்ச்சி அணி. 55வது கேள்வி. சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தச் சுவடி எந்த நாட்டின் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது? ஏ மலேசியா கோலாலம்பூர், பி ஆஸ்திரியா வியன்னா, சி அமெரிக்கா வாஷிங்டன், டி சீனா பெய்ஜிங். சரியான பதில் பி ஆஸ்திரியா வியன்னா. ஆஸ்திரியாவுடைய தலைநகரம் வியன்னாவில் வைத்து பாதுகாக்கப்படுது. 56வது கேள்வி. பாசவர் சிற்பி, ஓசுனர் வெற்றிலை விற்போர், மண்ணீட்டாளர் நெய்பவர்,
காருகர், எண்ணெய் விற்போர். ஏ 1 2 3 4, பி 2 4 3 1, சி 2 4 1 3, டி 3 2 1 4. சரியான பதில் சி 2 4 1 3. பாசவர், வெற்றிலை விற்போர். ஓசுனர், எண்ணெய் விற்போர். மண்ணீட்டாளர், சிற்பி. காருகர், நெய்பவர். 57வது கேள்வி. எழுவரின் கொடை பெருமை பற்றி குறிப்பிடும் நூல். ஏ புறப்பாடு, பி சிறுபானாற்றுப்படை, சி பி பெரும்பாட்டான் பன்னாட்டுப்படை, சி சிறுபானாட்டுப்படை, டி 57வது கேள்வி. எழுவரின் கொடை பெருமை பற்றி குறிப்பிடும் நூல். புறப்பாடு, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மேற்கண்டு ஒன்றுமில்லை. சரியான பதில் சி சிறுபானாற்றுப்படை. சி சிறுபானாற்றுப்படை. 58வது கேள்வி. கண்ணதாசன் எவ்வூரில் பிறந்தார்? ஏ சிவகங்கை சிறுகுடல்பட்டி, பி தேனி ஆண்டிப்பட்டி, சி சிவகங்கை பரம்புமலை, டி திருநெல்வேலி எட்டயபுரம். சரியான பதில் சிவகங்கை சிறுகூடல்பட்டி. சிறுகூடல்பட்டி. 59வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. வெண்பா செப்பலோசை பெற்று வரும். வெண்பாவின் தலை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வெண்பாவின் வெண்சீர் இயற்சீர் மட்டுமே பயின்று வரும். ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டில் முடியும். ஏ 1 2 சரி, பி 2 3 சரி, சி 1 3 4 சரி, டி இவை அனைத்தும் சரி. சரியான பதில் இவை அனைத்தும் சரி. இங்கே இருக்க எல்லாமே சரி. ஆல் ஆர் ட்ரூ. 60வது கேள்வி. சிறுகதை மன்னன் பட்டம் பெற்றவர். ஏ புதுமைப்பித்தன், பி கி ராஜநாராயணன், சி ஜெயகாந்தன், டி தி ஜானகிராமன். சரியான பதில் ஏ புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன். இந்த இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆன்சர் இருக்குது. ஒரு இடத்துல ஜெயகாந்தன் இருக்குது, ஒரு இடத்துல கி ராஜநாராயணன் இருக்குது. மேக்சிமம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரியான பதில் புதுமைப்பித்தன் தான் இருக்குது. அதனால நம்ம இந்த ஆன்சரை கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். 61வது கேள்வி. தீவகம் எத்தனை வகைப்படும்? 5 4 3 2. சரியான பதில் 3. தீவகம் 3 வகைப்படும். 3 வகைப்படும். உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஏ இந்தியா, பி மலேசியா, சி சிங்கப்பூர், டி இலங்கை. சரியான பதில் பி மலேசியா. மலேசியா. 63வது கேள்வி. கேடு சூடு என்னது எந்த தொழிற்பெயரை குறிக்கும்? ஏ விகுதி பெற்ற தொழிற்பெயர், பி எதிர்மறை தொழிற்பெயர், சி முதல்நிலை தொழிற்பெயர், டி முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். சரியான பதில் டி முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். டி முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். 64வது கேள்வி. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ரொம்ப சிம்பிள், முதலிடம். முதலிடம். 65வது கேள்வி. இந்த பூ இனிப்பானது, கரடிகள் மரத்தின் மீது ஏறி அவற்றை பறித்து உண்ணும். அது எந்த பூ? ஏ கொளிஞ்சி, பி பலா, சி இலுப்பை, டி ஊமத்தம். சரியான பதில் சி இலுப்பை. இலுப்பை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, இல்லாத ஊருக்கு இல்பப்பூ சர்க்கரை அப்படின்னு. ஓகே, அதுதான் இனிப்பாக இருக்கும். 66வது கேள்வி. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 4 5 7 9. சரியான பதில் டி 9 வகைப்படும். 67வது கேள்வி.
பண் என்னாம் பாடற்கே பின்றையில் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏ ஓமை அணி, பி பிரிது மொழிதல் அணி, சி ஏகதேச உருவக அணி, டி எடுத்துக்காட்டு ஊமை அணி. சரியான பதில் டி எடுத்துக்காட்டு ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. வினா எத்தனை வகைப்படும்? 68வது கேள்வி. வினா எத்தனை வகைப்படும்? 5, 4, 5, 6, 8. சரியான பதில் 6. வினா 6 வகைப்படும். 6 வகைப்படும். 69வது கேள்வி. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமையும் பொருள்கோள் வகை எது? ஏ ஆற்று நீர் பொருள்கோள், பி முறை நிரல் நிறை பொருள்கோள், சி எதிர் நிரல் நிறை பொருள்கோள், டி கொண்டு கூட்டு பொருள்கோள். சரியான பதில் ஏ ஆற்று நீர் பொருள்கோள். ஏ ஆற்று நீர் பொருள்கோள். 70வது கேள்வி. செங்கீரை பருவம் என்பது குழந்தைகளின் எத்தனையாவது மாதம்? ஏ 0 முதல் 2 மாதம், பி 2 முதல் 4 மாதம், சி 3 முதல் 5 மாதம், டி 5 முதல் 6 மாதம். சரியான பதில் டி 5 முதல் 6 மாதம். 5 முதல் 6 மாதம் தான் செங்கீரை பருவம் என்பது. 71வது கேள்வி. வேளாண்மை செழிக்க மானுடம் தழைக்கவும் பொன்னேர் பூட்டுதல் என்ற தமிழ்நாட்டின் மகுடம் எந்த மாதத்தில் நடத்தப்படுகிறது? ஏ சித்திரை, பி தை, சி மாசி, டி பங்குனி. சரியான பதில் ஏ சித்திரை மாதம். தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை மாதம் செய்யப்படுகிறது. 72வது கேள்வி. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஏ முல்லை குறிஞ்சி மருத நிலங்கள், பி குறிஞ்சி பாலை நெய்து நிலங்கள், சி குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள், டி மருதம் நெய்தல் பாலை நிலங்கள். சரியான பதில் சி குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். 73வது கேள்வி. பிளம்பு அடைந்திரு பாக்கம் எய்தி என்னும் அடியின் பாக்கம் எது? ஏ புத்தூர், பி மூதூர், சி பேரூர், டி சிற்றூர். சரியான பதில் டி சிற்றூர். டி சிற்றூர். 74வது கேள்வி. முறுக்கு மீசை வந்தார் என்பது ஏ வேற்றுமை தொகை, பி வினைத்தொகை, சி உறும்பயனும் உடன்தொக்க தொகை, டி அன்மொழித் தொகை. சரியான பதில் டி அன்மொழித் தொகை. டி அன்மொழித் தொகை. 75வது கேள்வி. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது ஏ செய்யுளிசைப்படை, பி சொல்லிசை அளபடை, சி இன்னிசை அளபடை, டி ஒற்றளபடை. சரியான பதில் பி சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. 76வது கேள்வி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை. இந்த கருத்தை கூறியவர் ஏ ரசூல் கம்சதேவ், பி சா சிவத்தம்பி, சி இந்திரன், டி சு வில்வரத்னம். சரியான பதில் ஏ ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ். 77வது கேள்வி. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்ற கருத்தை எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஏ கடல்புறா, பி திருக்குறள், சி திருவாசகம், டி ஃபாரன்கீட் 451. சரியான பதில் டி ஃபாரன்கீட் 451. ஃபாரன்கீட் 451. 78வது கேள்வி. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் ஏ நம்மாழ்வார், பி பெரியாழ்வார், சி மாசானபு புக்கோகே, டி லாவோட்சு. சரியான பதில் சி மாசானபு புக்கோகே. மாசானபு புக்கோகே. 79வது கேள்வி. திருமலை முருகன் பள்ளு எந்த தெய்வங்களின் மீது பாடப்பட்டுள்ளது? ஏ திருமால் முருகன், பி முருகன் ஐயப்பன்,
சி பிரமதேவன் திருமால், டி திருமால் சிவபெருமான். சரியான பதில் டி திருமால் மற்றும் சிவபெருமான். திருமால் மற்றும் சிவபெருமான். 80வது கேள்வி. ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய நூல்களில் இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? ஏ சங்கீத ரத்னாகரம், பி கருணாமிர்த சாகரம், சி வடக்கு வீதி, டி யமக அந்தாதி. சரியான பதில் பி கருணாமிர்த சாகரம். பி கருணாமிர்த சாகரம். 81வது கேள்வி. திராவிடர்கள் கமில் சுவலபில் எவ்வாறு அழைக்கிறார்? ஏ மலைநில மனிதர்கள், பி காடுநில மனிதர்கள், சி வயல்நில மனிதர்கள், டி இவை யாதும் எதுவும் இல்லை. சரியான பதில் மலைநில மனிதர்கள். மலைநிலை மனிதர்கள். 82வது கேள்வி. சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம்? ஏ சிறுகதை தொகுப்பு, பி குறுநாவல், சி மரபு கவிதை, டி நாவல். சரியான பதில் பி குறுநாவல். பி குறுநாவல். 83வது கேள்வி. இந்தியாவில் முதலில் அச்சேறிய மொழி எது? ஏ மலையாளம், பி இந்தி, சி தமிழ், டி சமஸ்கிருதம். சரியான பதில் சி தமிழ். தமிழ் மொழியில தான் இந்தியாவில் முதல் அச்சேரிச்சு, மறக்கவே கூடாது தமிழ். 84வது கேள்வி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவர்? ஏ சாமுவேல் பெப்பூசு, பி அனந்தரங்கர், சி டூப்ளே, டி கலபூர்த்தனே. சரியான பதில் சாமுவேல் பெப்பூசு. ஏ சாமுவேல் பெப்பூசு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. 85வது கேள்வி. கட்டிடக்கலை என்பது உறைந்து போன இசை கருத்தை கூறியவர் யார்? ஏ வால்ட் விட்மன், பி எர்னெஸ்ட் காசிரர், சி பாப்லோ நெருடா, டி ஃப்ரெட்ரிகா ஒன்ஸ் லீவிங். சரியான பதில் டி ஃப்ரெட்ரிகா ஒன்ஸ் லீவிங். ஃப்ரெட்ரிகா ஒன்ஸ் லீவிங். 86வது கேள்வி. இளையராஜா உருவாக்கிய கர்நாடக செவ்வியல் ராகத்தின் பெயர் என்ன? ஏ பஞ்சமுகி, சி தோனிரம், டி கல்யாணி, சி கல்யாணி, டி இந்தளம். சரியான பதில் ஏ பஞ்சமுகி. ஏ பஞ்சமுகி. 87வது கேள்வி. பாரதிதாசன் எழுதிய தமிழ் வாழ்த்து பாடலை தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக எந்த அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது? ஏ இலங்கை, பி சிங்கப்பூர், சி மலேசியா, டி புதுச்சேரி. சரியான பதில் டி புதுச்சேரி. 88வது கேள்வி. புனைப்பெயர் என்பதன் கலை சொல்லாக்கம்? ஏ ஸ்ட்ராட்டஜிஸ், பி மல்டிபிள் பர்சனாலிட்டி, சி ஸ்ட்ரேஞ்ச் நேம், டி சூடோநேம். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி சூடோநேம். 89வது கேள்வி. சூஃபி பிரிவை தழுவிய ஆன்ம ஞானி யார்? ஏ மௌலானா ரூமி, பி இன்குலாப், சி லாவோட்சு, டி அப்துல் ரஹ்மான். சரியான பதில் ஏ மௌலானா ரூமி. ஏ மௌலானா ரூமி. 90வது கேள்வி. சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக உள்ள கவிஞர் யார்? ஏ சிற்பி பாலசுப்ரமணியம், பி அப்துல் ரஹ்மான், சி இந்திரன், டி தீசு நடராஜன். சரியான பதில் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம். 91வது கேள்வி. கைப்பொருள் அற்றான் கற்ப நெவ்வகை இவரியை கூறியவர் யார்? ஏ வ.உ. சிதம்பரனார், பி பாரதியார்,
சி இளசைமணி, டி சு நல்லையப்பர். சரியான பதில் பி பாரதியார். பி பாரதியார். 92வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் அவை காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவை உருவாக்கிய ஆண்டு 1990, பி 1992, சி 1996, டி 1998. சரியான பதில் பி 1992. ரியோ மீட்டிங்க்கு அப்புறம் 1992 எர்த் சமிட். 93வது கேள்வி. 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை இவ்வாறு கூறுவர். ஏ மிக பெரிய பஞ்சம், பி மிக கொடிய பஞ்சம், சி தாது வருட பஞ்சம், டி கடும் பஞ்சம். சரியான பதில் சி தாது வருட பஞ்சம். சி தாது வருட பஞ்சம். 94வது கேள்வி. தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானுடவியல் ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார்? ஏ பூமணி, பி ஜலாலுதீன் ரூமி, சி பாரவி, டி பக்தவச்சல பாரதி. சரியான பதில் டி பக்தவச்சல பாரதி. டி பக்தவச்சல பாரதி. 95வது கேள்வி. மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து பரதிமார் கலைஞர் நடத்திய இதழ் எந்த வகையை சார்ந்தது? ஏ சிற்றிதழ், பி மாத இதழ், சி வார இதழ், டி அறிவியல் இதழ். சரியான பதில் டி அறிவியல் இதழ். டி அறிவியல் இதழ். 96வது கேள்வி. கன்வேயர் பெல்ட், டிபார்ச்சர், விசா, டொமஸ்டிக் ஃப்ளைட், புறப்பாடு, உள்நாட்டு வானூர்தி, ஊர்திப்பட்டை, நுழைவு இசைவு 1 2 3 4, 4 3 2 1, 2 4 3 1, 3 1 4 2. சரியான பதில் டி 3 1 4 2. கன்வேயர் பெல்ட், ஊர்தி பட்டை, டிபார்ச்சர் புறப்பாடு, விசா நுழைவு இசைவு, டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி. ஓகே. 97வது கேள்வி. முத்துப்பல்லக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தரின் சுவர் ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? ஏ சிதம்பரம், பி திருப்படைமருதூர், சி திண்டுக்கல், டி திருநெல்வேலி. சரியான பதில் டி திருநெல்வேலி. டி திருநெல்வேலி. 98வது கேள்வி. நாடகத்தை இவ்வாறும் கூறுவர். ஏ பல்கோணக்கலை, பி இருகோணக்கலை, சி ஒற்றை கோணக்கலை, டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஏ சி ஒற்றை கோணக்கலை. ஒற்றை கோணக்கலை. 99வது கேள்வி. பாட்டு முறைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்துள்ள காப்பியம். ஏ சிலப்பதிகாரம், பி மணிமேகலை, சி சீவக சிந்தாமணி, டி இவற்றில் ஏதுமில்லை. சரியான பதில் ஏ சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் பாட்டு முறைநடையும் கலந்த பல்வகை செய்யுள் அமைந்த காப்பியம் சிலப்பதிகாரம். 100வது கேள்வி. ரட்சணி யாத்திரிகம் முதல் பதிப்பாக வெளிவந்த ஆண்டு. ஏ 1880, பி 1882, டி 1890, சி 1894. சரியான பதில் 1894. 1894 தான் ரட்சணி காண்டத்துடைய முதல் பதிப்பு வெளியே வருது. ஓகே. ஸோ இந்த தமிழ் பகுதியோடு நம்ம ஃபஸ்ட்டு இது மாடல் டெஸ்ட் நம்ம இது பண்ணிட்டோம். அப்புறம் இங்கிலீஷும் ஜிகேயும் 100 கொஸ்டின் நம்ம போடுவோம். விரைவில் அதையும் நம்ம பதிவேற்றம் செய்வோம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.